வைக்காத நான் கொசு வரும் பார்த்துக்க ஒன்றுனா வெளியே தப்பி விட்டுருக்கணும். என்னோட பேட் அண்ட் பெயின்ஃபுல்லான ஒரு பிம்பிள் ஸ்டோரி தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். தூக்கி இப்படி பின்னாடி போடும்போது என் நகம் வந்து தட்டி அந்த பிம்பிள் வந்து உடஞ்சிடுச்சு. உடஞ்ச உடனே அப்படியே ரத்தம் அப்படியே வெளியே வருதுங்க. ஐயோ இனி ஸ்கார் வந்துருமா இல்லை வந்து பிளாக் மார்க் வந்துருமா அப்படின்லாம் ரொம்ப பயந்தேன். கொஞ்சம் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். சரி இந்த மாதிரி ஆயிட்டுனா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு மெத்தட் நான் வந்து சூப்பராக கண்டுபிடிச்சேன். Hey guys, வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல் BeYouDefining. அண்ட் இன்னைக்கு வீடியோவில் என்னோட பேட் பெயின்ஃபுல் பிம்பிள் ஸ்டோரி தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இந்த பிம்பிளுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரிசர்ச்சே நான் வந்து பண்ணேன். அண்ட் அது வந்து சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. அதையே உங்கள் கூடயும் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. பிகாஸ் இந்த ஒரு பிம்பிள் விஷயம் வந்து எல்லார் லைஃப்லையும் கண்டிப்பாக இந்த ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்கும். நீங்கள் என்னோட வந்து ரிலேட் ஆகிக்கலாம், கனெக்ட் ஆகிக்கலாம் இல்லைங்களா? ஸோ அது என்ன நடந்ததுன்னு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். பட் பிஃபோர் தட் இந்த வீடியோ வந்து ஒன் ஆஃப் மை ஸ்பெஷல் வீடியோ. ஏன்னா நம்மளோட வீட்டில் சொந்த வீட்டில் ஃபர்ஸ்ட் வீடியோ நான் வந்து எடுக்கிறேன். ஸோ உங்களோட விஷஸ் எனக்கு கண்டிப்பாக வேணும், உங்களோட சப்போர்ட்டும் எனக்கு வேணும். அண்ட் எனக்காக வந்து நிறைய பேர் வந்து ப்ரே பண்ணியிருப்பீங்க. நான் வந்து நல்ல ஒரு வீட்டில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்ல வீட்டில் அழகாக வந்து ஜம்முன்னு செட்டில் ஆயாச்சு எல்லாம் உங்களோட ப்ரேயர்ஸ்னால. ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்யூ. அண்ட் வாங்க இப்போ நான் வந்து என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறேன். அண்ட் இதில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு DIY உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். ஸோ இந்த பிம்பிள் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு செம்ம ஒரு சொல்யூஷனாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். மாதத்தில் 10 நாள் என் ஸ்கின் வந்து என் பேச்சு கேட்கவே கேட்காதுங்க. எனக்கு எது பண்ணாலும் அது ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து யூஸ்வலாக போடுற ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டே நான் வந்து அப்ளை பண்ணாலே டக்குன்னு எனக்கு வந்து அது வந்து பிம்பிளாக மாறிடும். அப்புறம் ரொம்ப தீர அனலைஸ் பண்ணி அது என்னடா ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தேன்னா ஒரே ஒரு பஜ்ஜி சாப்பிட்ருப்பேங்க. அந்த ஒரு பஜ்ஜிக்கு வேண்டி என் முகத்தில் பிம்பிள் காமிக்கும். கடுப்பாக இருக்கும். அண்ட் என்னோட பிம்பிள் எப்படியெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதர் நான் வந்து ஜங்க் ஆயிலி ஃபுட் சாப்பிட்டாலோ இல்லைனா வந்து பால் அதிகமாக எடுத்துக்கிட்டாலோ இல்லைனா வந்து ப்ராடக்ட்ஸ் ஏதாச்சும் வந்து புதுசாக ட்ரை பண்ணாலும் சரி, இல்லைனா வந்து எனக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, லைக் அந்த டைமில் வந்து எனக்கு கரெக்டாக வந்து பிம்பிள் வந்துடும். அதுவும் இந்த 2 கணத்துலையும் தான் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் எனக்கு பிம்பிள் வரும். ஒன்று வரும் அப்புறம் அமைங்கிடும், ஒன்று வரும் அப்புறம் அமைங்கிடும். அப்புறம் ஒன்று வந்துச்சுங்க பாருங்கள் இந்த தடவை. அது வந்து வேற லெவலில் வந்து அப்படியே பூரா கத்தி மாதிரி ஏரோ மாதிரி இருந்ததுங்க. ஸோ லைக் அப்படி இப்படி பாப்பா பூரா அப்போ வெடிச்சிடுற சுச்சுவேஷனில் இருந்தது. இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி வந்ததே கிடையாது. லைக் அது அவ்வளோ பாயிண்டிங்காக இருந்தது சரிங்களா. ஸோ ஆக்சுவலாக நான் என் முடி வந்து கோதுறதுக்கு இப்படி வந்து பண்ண பாருங்கள். இப்படி எடுத்து இப்படி பண்ணுறதுக்கு வேண்டி என் நகம் லைட்டாக சின்ன நகம் இருந்ததுங்க. அது தட்டி அப்படியே பிரேக் ஆகி ஓப்பன் ஆகிடுச்சு. அது நல்லா பாப் அவுட் ஆகிடுச்சு. எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சு. ஐயோ இப்படி பாப் அவுட் ஆகிடுச்சு, முகத்தில் நல்லா ஸ்கார் வந்துட்டு போகுது. அப்படியே ஒரு அது போய் எல்லா பக்கமும் போய் நிறைய இன்னும் பிம்பிள்ஸ் நிறைய வந்துடும் அப்படின்லாம் வந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஓகே நம்ம வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, பிளட் வெளியே வந்துட்டுருக்கு, ஃபஸ்ட்டு நம்ம வந்து கையை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ண பிறகு காட்டன் பேட் எடுத்து அதுக்கு மேலே வந்து ஒப்பி எடுத்துட்டேன். ஒப்பி எடுத்த பிறகு நான் என்ன பண்ணேன்னா அந்த பிம்பிள் இப்போ கை வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த பிம்பிளை எடுத்து வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி அதில் இருக்க பஸ்ஸை எல்லாத்தையும் வந்து வெளியே எடுத்துட்டேன். ஏன்னா அப்படியே விட்டான்னா அந்த பிளட் கிளாட் ஆகி அந்த பிளட்டு வந்து ஒரு மாதிரி மார்க் மாதிரி ஆகிடும் இல்லையா. ஸோ அதை ஃபுல்லாக எனக்கு வந்து வெளியே எடுத்தே ஆகணும். பிம்பிள் அவ்வளோ பெருசாக இருந்ததுங்க. ஆக்சுவலாக நல்லா புடச்சிட்டு இவ்வளோ பெருசாக இருந்தது. நான் ப்ரெஸ் பண்ணி அதில் இருக்க ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் வெளியே எடுத்த உடனே அந்த பிம்பிள் அப்படியே அமர்ந்து போயிடுச்சு. அப்புறமேட்டு லைக் ஐயோ எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. ஐயோ இந்த மாதிரி பிளாக் மார்க்ஸ் ஏதாச்சும் வந்துடுமா இல்லைனா வந்து லைக் அந்த ஸ்கார் மாதிரி ஆகிடுமோ அப்படின்லாம் ரொம்ப யோசித்தேன். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது அப்படியே கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அந்த ஒரு டைமில் வந்து என்னால் ரிலேட் பண்ண முடிய விஷயம் என்னென்னா இது வந்து ஒரு சில பேருக்கு வந்து பிம்பிள் இங்கே இருக்கும். அப்படியே சீர்ப்பு போட்டோடனே அந்த சீர்ப்போட பல்லு போய் அங்கே இடித்து அப்படியே ரத்தமாக ஊற்றும். அந்த டைமில் வந்து நம்ம அப்படியே விட்டு அப்படியே துடைக்காமல் அப்படியே வந்து அதுக்கு உண்டான ப்ராப்பர் கேர் கொடுக்காம அப்படியே விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அது வந்து மார்க்காவோ பிளாக் மார்க்காவோ இல்லை ஸ்காராகவோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இன்ஸ்டன்ட் இந்த மாதிரி ஏதாச்சும் பாப் அவுட் ஆயிடுச்சுன்னா டெஃபினட்டாக அதுக்காக ஒரு ஸ்பெஷல் கேர் கொடுங்க. ஸோ அந்த ஸ்பெஷல் கேர் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கறதுனால அதில் வந்து உங்களுக்கு
சப்சைட் ஆகிடும் ப்ராப்ளம், உங்கள் ஸ்கின்னும் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 days ஆகிடுச்சு. 7 days கிட்ட எனக்கு இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் இருக்குது. ஸோ இல்லை கம்ப்ளீட்டாக போயிடுச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன், இந்த மாதிரி ஒரு நீட்டான ரிசல்ட் இருக்குது. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிம்பிள் பாப் அவுட் ஆனோடனே ஃபுல்லாக என் கையை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த காட்டன் பேடை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த ஃப்ளூயிட்ஸை வந்து வெளியே எடுத்த பிறகு நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே வந்து ஒரு மிக்சர் கன்காக்ஷன் வந்து ரெடி பண்ணேன். அது என்னன்னா, ஸோ இந்த பேக் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முல்தானி மெட்டி 1/2 tablespoon போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் லாஸ்ட்டாக ஹனியை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இதை எடுத்து நம்ம எந்தெந்த இடத்துல வந்து நமக்கு பிம்பிள்ஸ் இருக்கோ அந்த இடத்துல வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காய விடுங்க. காய விட்ட பிறகு கொஞ்சம் நேரம் கழிஞ்சு நல்லா ஜென்ட்லாக வந்து தண்ணி எடுத்து அந்த இடத்துல பேட் பண்ணி நல்லா ஜென்ட்லாக வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடும்போது அந்த பிம்பிளோட ஹெட்ஸும் இருக்குது இல்லையா, அது அப்படியே வந்து காஞ்சு விழுவறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஆனால் பி கேர்ஃபுல், ரொம்ப ஜென்ட்லாக வந்து பண்ணணும். ரொம்ப ஹார்ஷாக உங்கள் ஸ்கின்னை ட்ரீட் பண்ணாதீங்க. அப்ளை பண்ணி விட்டுட்டு அப்படியே காய விட்டுட்டேன். காய விட்ட பிறகு அடுத்த நாள் எடுத்து லைட்டாக ஜென்ட்லாக வந்து ஸ்க்ரப் பண்ணி அதை ரிமூவ் பண்ண பிறகு அந்த இடத்துல வந்து டார்க் பேச்சஸ் ஆகட்டும் இல்லைன்னா அந்த மார்க் ஆகட்டும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நீட்டாக ஜென்ட்லாக வந்து அப்படியே வந்து இரேஸ் ஆஃப் ஆகிட்டே இருந்தது. ஸோ எனக்கு வந்து அந்த ஒரு ரெமெடி வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு. ஸோ இதை வந்து ரிலீஜியஸாக வந்து ஒரு 7 days வந்து ஃபாலோ பண்ணேன். நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. இனியும் ஒரு 7 days வந்து ஃபாலோ பண்ணுவேன். அதுக்கப்புறமேட்டு தான் வந்து ஸ்டாப் பண்ணுவேன். ஸோ பிம்பிள் வருதுன்னு தெரிஞ்சாலே இந்த மாதிரி நான் வந்து இனிமேல் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். டெஃபினட்டாக வந்து நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். பிம்பிள் வருது அப்படின்னாலே இந்த பேக் வந்து ரெடி பண்ணி அந்த இடத்துல அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓவர் நைட் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஜென்ட்லாக வந்து ரப் ஆஃப் பண்ணுங்கள். இப்போ வந்து சில பேர் வந்து பேக்கிங் சோடா ஓவர் நைட் விடலாமா, ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 30 minutes விட்டுட்டு அதில் காஞ்ச பிறகு அதுக்கப்புறம் ஜென்ட்லாக வந்து இப்படி ஸ்க்ரப் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக ஸ்க்ரப் பண்ணுங்க, போட்டு வச்சு தேய்ச்சிடாதுங்க. லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வாஷ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட காதுக்கு பின்னாடி வந்து ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்கின்க்கு வந்து அந்த பேக்கிங் சோடா வந்து செட் ஆகுமா ஆகாதான்னு பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த உங்களோட ஃபேஸில் டைரக்ட் ஃபேஸில் எந்தெந்த ஸ்பாட்ஸ் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணலாம். டேரெக்டாக எடுத்தோடனே அப்ளை பண்ண வேண்டாம். அது என்னோட கைண்ட் சஜஷன்ஸ். நீங்கள் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். அண்ட் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருந்தால் ப்ளீஸ் கீழே கமெண்ட் செக்ஷன்லேயும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி DIYஸில் நீங்கள் ஏதாச்சும் ட்ரை பண்ணி உங்களுக்கு வந்து ஏதாச்சும் நல்ல பெஸ்ட் ரிசல்ட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா படிக்கிற வியூவர்ஸ்க்கு வந்து இல்லை என்னோட வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் கமெண்ட்ஸையும் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து அது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். அண்ட் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அந்த ஒரு ரெமெடியை வந்து கால் அவுட் பண்ணுவேன், இல்லை ஸ்க்ரீன்ஷாட்டாக வந்து போடுவேன். ஸோ உங்களோட கமெண்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரணும்னா நீங்கள் வந்து மறக்காமல் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்டை கீழே வந்து கமெண்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய வீடியோஸில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், டாடா, பாய்.